அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான ஐஎன்எம் கொஷின் டிஸ்கஷன் தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், எத்தனாவது டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th டெஸ்ட். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டிங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் டெஸ்ட் பேட்சால் உங்கள் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ ஐஎன்எம் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The national song of Vande Mataram was a part of பங்கிம் சந்திரஸ் மோஸ்ட் ஃபேமஸ் நாவல். ஓகேங்களா? வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவங்களே கொடுத்துருக்காங்க. அது எந்த நாவலில் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த நாவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நாவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆனந்த மடம் நாவலில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா தேசிய பாடலாகவும் இருக்குது. இந்த ஆனந்த மடம் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் எந்த வருஷம் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1882 பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1896 ஆண்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாட்டில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வந்தே மாதரம் பாடல் பார்த்தீங்கன்னா பாடப்பட்டது. யாரால் பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரால் பார்த்தீங்கன்னா பாடப்பட்டது. ஓகேங்களா? தேசிய பாடலான வந்தே மாதரம் ஐஎன்சியில் பார்த்தீங்கன்னா 1896 பாடியிருப்பாங்க. அதே மாதிரி ஜனகணமன பார்த்தீங்கன்னா எப்போ பாடியிருப்பாங்கன்னா 1911 ஆண்டு பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ எந்த புக்கில் இருந்து நாவலில் இருந்து எடுத்திருக்காங்கன்னு கொஸ்டின் இருக்கேன். எந்த நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின். Who remarked these words? Tell me what share I am to have in this Swaraj. சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ பிஆர் அம்பேத்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வட்டமேசை மாநாடுகளும் பங்கேற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் தான். ஓகேங்களா? ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியத்தை சொல்லியிருக்காரு. சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் வச்சு இன்னொரு கோட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஐ ஷால் ஹேவ் இட் அப்படின்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால கங்காதர திலகர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, நான் அதை அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா பால கங்காதர திலகர். இங்கே சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பிஆர் அம்பேத்கர். அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி. நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க. டேஷ் வாஸ் அ எடிட்டர் ஆஃப் த ஜேர்னல் பாரத் மாதா. பாரத் மாதா பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாரத் மாதா அப்படின்ற ஒரு பத்திரிகை பார்த்தீங்க அப்படின்னா புரட்சிகரவாதிகளால் பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ புரட்சிகரவாதிகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து புரட்சிகரமான நடவடிக்கைகள் பண்ணவங்க தான் புரட்சிகரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பகத்சிங் தான் பார்த்தீங்கன்னா புரட்சிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பண்ணவர். ஸோ அவருடைய சொந்தமான அங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா யாருன்னா சுஃபி அஜித் சிங் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாரத் மாதா அப்படின்ற ஜேர்னலை பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணார். ஓகேங்களா? ஸோ பப்ளிஷ் பண்ணதுன்னு கேட்கல, இங்கே யார் எடிட்டர்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எடிட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஃபி அம்பா பிரசாத் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பார்னா எடிட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? எடிட்டராக இருந்தவர் சுஃபி அம்பா பிரசாத். ஓகேங்களா? ஆனால் பப்ளிஷ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஃபி அஜித் சிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார்னா பப்ளிஷ் பண்ணாங்க. உங்களுக்கு எடிட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போது சுஃபி அம்பா பிரசாத் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, எடிட் பண்ணியிருக்காரு. அப்போ தேர்ட் கொஸ்டின் கேன்சர் பார்த்தீங்கன்னா பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஸோ நாலாவது கொஸ்டின் பாருங்கள். பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் வேர் ஹேங்க்ட் ஆன் டேஷ். பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் எதனுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டர்ஸ் கொலையுடன் தொடர்புடையவர்கள். சாண்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1927 பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்திருக்கும். ஸோ அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் போராடினவர் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய். இந்த லாலா லஜபதி ராய் பார்த்தீங்கன்னா சைமன் குழுவிற்கு எதிராக போராடியதனால் சாண்டர்ஸ் அவர்களால் அதாச்சும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒர்க் பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ லாலா லஜபதி ராய் அடிச்சே கொண்டிருப்பாங்க. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா பழி வாங்குறதுக்காக பகத்சிங் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சாண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பார். அது இல்லாமல் 1929 பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா பாம்பு போட்டிருப்பார். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா 1930 என்ன பண்ணிடுறாங்கன்னா இவரை
பகத்சிங் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி லாகூர் ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ லாகூர் ஜெயிலில் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 23, 1931 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரை வந்து தூக்கிலிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ தூக்கிலிடுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து மார்ச் 23, 1931. ஸோ அதே மாதிரி இவர் லாகூர் ஜெயிலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்ற புத்தகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதியிருக்காரு. அப்போ 4வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ. ஸோ நெக்ஸ்ட் 5வது, in which 2 years Subhash Chandra Bose was elected as the president of Indian National Congress? சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் ஓகேங்களா எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா 1885 வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலைக்காக ஒரு போராடின ஒரு அமைப்புனே வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்திய அளவில் இருந்த ஒரே மிகப்பெரிய அமைப்பு எதுனா இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் வந்து 2 வருஷம் இருந்திருப்பார். ஸோ 1938 இருந்திருப்பார், அதே மாதிரி 1939 இருந்திருப்பார். ஸோ 1938 வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக தன்னுடைய தலைவர் பதவியை முழுமைப்படுத்தியிருப்பார். ஆனால் 1939 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பட்டாபி சீதாராமையா, சுபாஷ் சந்திர போஸ் இவங்க 2 பேர் தான் போட்டிடுவாங்க. இந்த பட்டாபி சீதாராமையா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காந்தியினுடைய ஆதரவாளர். அவர் வந்து தோற்று போயிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து அதில் ஜெயிச்சிடறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில எதிர்ப்புகள் வந்து அவருக்கு வருது. அதனால 1939 என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய காங்கிரஸ் தலைவர் பதவியை விட்டுட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ன பண்ணுறாருன்னா வந்து ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அப்போது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவராக இருந்தவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். ஓகேங்களா? அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 வருஷமும் 1938, 1939. ஸோ அப்போ 5வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ 6வது பாருங்க. In a domestic government, unity and cooperation are essential requisites is a command passed by. ஒரு உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதீர்கள் என்று சொன்னவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஸோ யார் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கேதா சத்தியாகிரகம் அப்படின்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா காந்தி அவர்கள் 1918 வந்து பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கிய தலைவராக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வளர்ந்து வரார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்தோலி சத்தியாகிரகம் 1929 இவருடைய தலைமையில் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவை ஒன்றிணைச்சதில் வந்து முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்குது. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பார். அப்போ 6வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ 7வது பாருங்க. Who among the following was said not a revolutionary nationalist? பின் வருபவர்கள் புரட்சிகர தேசியவாதிகள் பிரிவில் இல்லாதவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட் யாரெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? பிரஃபுல்லா சாக்கி ஒரு ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரீந்தர் குமார் கோஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரட்சிகர இயக்கத்தில் சேர்ந்தவங்க. ஸோ யார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகர இயக்கத்தில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிதேந்திரநாத் பானர்ஜி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன்மீகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பினார். ஓகேங்களா? ஸோ அப்போ 7வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு தி ஜதீந்திரநாத் பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின். ஸோ 8வது பாருங்க. பர்த் ஆனிவர்சரி ஆஃப் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இஸ் செலிப்ரேட்டட் as டேஷ். ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தினுடைய பிறந்தநாளை என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்திய விடுதலைக்காக போராடியவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கிட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ எப்போ இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேருடைய பீரியடில் இருந்திருப்பார். இவருடைய பிறந்தநாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் 11 கொண்டாடுறோம். ஸோ அந்த பிறந்தநாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய கல்வி தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஏன்? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அப்போ 8வது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி தேசிய கல்வி தினம், நேஷனல் எஜுகேஷன் டே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 9வது. ஸோ 9வது பாருங்க. அல் ஹிலால் எ வீக்லி உருது நேஷனல் வாஸ் ஸ்டார்டட் பை டேஷ். அல் ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடங்கியிருப்பார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் தொடங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1912 வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொடங்கியிருப்பார். அப்போ 9வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்க. மூலூர் ராமாமிர்தம் வாஸ் a founder of an orphanage அவ்வை இல்லம்.
ஷி வாஸ் எ ஸ்ட்ராங் ஃபாலோவர் ஆஃப் பெரியார். ஓகேங்களா. ஸோ மூலூர் ராமாமிர்தம் அனாதை விடுதியான அவை இல்லத்தின் நிறுவனர், அவர் பெரியாரின் தீவிர சீடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூலூர் ராமாமிர்தம் கிடையாது. ஓகேங்களா. அவை இல்லத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழகத்தினுடைய முதல் சட்ட மேலவை பெண். ஓகேங்களா. சட்ட மேலவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அவங்க தான். ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியாரின் தீவிர சீடர். ஆனால் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலூர் ராமாமிர்தம். ஸோ இது வந்து தப்பு. இங்கே என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து பார்த்தீங்கன்னா சரி. அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி. கூற்று தவறு, காரணம் என்னது சரி. 10வது ஆன்சர் டி. ஸோ நெக்ஸ்ட் 11வது. Which candidate was defeated by Subhash Chandra Bose to become the president of the Congress in 1939 election? 1939 ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸின் தலைவரானார்? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டாபி சீதாராமையா வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சாரு. ஸோ பட்டாபி சீதாராமையா யாருடைய சப்போர்ட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரே தோற்கடிச்சிருப்பாரு. இதனால காந்தி என்ன ஆயிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோச்சிப்பார். ஓகேங்களா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சுபாஷ் சந்திர போஸ் தெரியுது. ஐஎன்சியினுடைய தலைவர் பதவி விட்டுட்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த வருஷத்துக்கு ஐஎன்சிக்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். ஓகேங்களா. அப்போ 11வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பட்டாபி சீதாராமையா. நெக்ஸ்ட் 12வது. த ஃபவுண்டர் ஆஃப் த அபினவ் பாரத் சொசைட்டி, அபினவ் பாரத் சங்கம் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாவர்கர் பிரதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சாவர்கர் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விடி சாவர்கர் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி சாவர்கர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 1904 அபினவ் பாரத் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதை ஆரம்பித்தாங்க. யங் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. யங் இந்தியன் சொசைட்டி, அபினவ் பாரத் சொசைட்டி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடி சாவர்கர் பேர் கொடுக்கல. யாரோட பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிடி சாவர்கர் பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 12வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஜிடி சாவர்கர். நெக்ஸ்ட் 13வது. த ஆர்டிக்கல் ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட் ரிட்டன் பை, நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்கேன். ஸோ யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகத்சிங் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. எப்போ எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1930 லாகூர் ஜெயிலில் இருப்பார். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். ஆனால் இது எப்போ வெளியே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய இறப்பிற்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தது. ஓகே. ஸோ இது எழுதினவர் பகத்சிங். எந்த வருஷம் எழுதியிருக்காரு? 1930. வெளிவந்தது 1931. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அதுக்கடுத்து மகத் சத்தியாகிரகா வாஸ் ஆர்கனைஸ்டு பை அம்பேத்கர் இன் ஆர்டர் டு டேஷ். மகத் சத்தியாகிரகா அம்பேத்கர் அவர்களால் தொடங்கியதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஸோ இந்த மகத் சத்தியாகிரகம் எதற்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பொது கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகத் சத்தியாகிரகா அம்பேத்கர் வந்து பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அப்போது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுக்குளம் மற்றும் கிணறுகளை பயன்படுத்துவதற்காக இந்த சத்தியாகிரகத்தை யார் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்பேத்கர் பண்ணார். ஓகே. ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். அப்போ 14வது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 15வது. Provincial government of Free India was set up by Subhash Chandra Bose on 21 October 1943 at dash. சுதந்திர இந்தியாவிற்கான தற்கால அரசாங்கமானது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் 1943 எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஸோ எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரில் தான் வந்து அவர் வந்து தொடங்கியிருப்பார். ஓகேங்களா. சிங்கப்பூர்லேருந்து அதுக்கப்புறமா இந்தியா நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து படையெடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து அவர் படை பண்ணியிருக்க மாட்டார். அதாவது அதுக்கு முன்னாடியே வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 15வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி சிங்கப்பூர். ஓகே. நெக்ஸ்ட் 16வது. ஸோ 16வது பாருங்க. வாட் இஸ் அ மெயின் ஸ்டே ஆஃப் இந்தியன் எக்கானமி? இந்திய பொருளாதாரத்தில் பிரதான இடம் வகிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம் தான் வகிக்குது. ஓகே. ஸோ விவசாயம் தான் நம்மளுடைய முதுகெலும்பாக இருக்கிறது. ஸோ ஒரு நாட்டில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்டார்கள் இருக்கும். ஓகேங்களா. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% மக்கள் வந்து எதை நம்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விவசாயத்தை நம்பியிருக்காங்க. 20% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையை நம்பியிருக்காங்க. 10% மக்கள் தான், நான் சொல்கிறது வந்து தோராயமாக 10% மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேவைத்துறையை சார்ந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ காந்தி கூட அதிகமாக அடிக்கடி ஒன்று சொல்வார். ஓகேங்களா. ஸோ கிராமங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதுகெலும்பாக திகழ்கிறது அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். கிராமங்கள் என்ன பண்ணுறோம்? விவசாயம் தான் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போது வாட் இஸ் அ மெயின் ஸ்டே ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 16வது ஆன்சர் வந்து பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் 17வது.
இன் 1895 சிவாஜி மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை டேஷ். 1895ஆம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பால கங்காதர திலகர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேசிய எழுச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா போராட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ நேஷனலிசம் உருவாகணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1895ல் சத்ரபதி சிவாஜியின் விடயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி இயக்கத்தை என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கணபதி விழாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து அதன் மூலமாக விழாக்கள் மூலமாக தேசியத்தை எழுச்சி பண்ணியிருப்பார். ஓகே. அப்போது 1895 சிவாஜி மூமெண்ட்டை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பால கங்காதர திலகர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸில் தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர். அப்போ 17வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் 18வது. ஸோ 18வது பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி யார் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து B.R. அம்பேத்கர் கொண்டு வந்திருப்பார். பாரதிய ஜனசங்கா யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தீனதயாள் உபாத்யாயா. சுதந்திர பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்திருப்பாரு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A.K. கோபாலன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3412. எங்கே இருக்குது? 3412. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். அப்போ 18வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட்டு 19வது. ஸோ 19வது பாருங்கள், ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஆல் இண்டியா ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன்? அனைத்து இந்திய பட்டியலினத்தின் கூட்டமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து B.R. அம்பேத்கர் தான் நிறுவியிருப்பார். எந்த வருஷம் நிறுவியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1942ல் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறுவியிருப்பார். ஓகே. ஸோ அப்போது 19th கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் 20th. The author of the statement 14th August 1947 was a day of sorrow and destruction for India was dash. 1947 ஆகஸ்ட் 14 துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் என்ற கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சாரியா கிருபாலினி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கூறியிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திரத்தின் போது அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஎன்சியினுடைய தலைவராக இருந்திருப்பார். யார்? ஆச்சாரியா கிருபாலினி. இது வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1946 வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சாரியா கிருபாலினி. இவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். அப்போ 20வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷா நவாஸ் கான் இந்திய ராயல் கடற்படை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா B.C. தத் இந்திய தேசிய ராணுவ படை மீதான விசாரணை. டாக்டர் லட்சுமி ஜான்சி ராணி பிரிவு படைப்பிரிவு. வினோபா பாவே வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷா நவாஸ் கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திய தேசிய ராணுவ படை மீதான விசாரணைகளுடன் தொடர்புடையவர். B.C. தத்து வந்து பார்த்தீங்கன்னா ராயல் இந்திய கடற்படை கழகத்தினுடன் தொடர்புடையவர். டாக்டர் லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர். அதே மாதிரி வினோபா பாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிநபர் சத்தியாகிரகம் எப்போ பண்ணியிருப்பாருன்னா 1940 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அப்போது டாக்டர் லட்சுமி அதுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வினோபா பாவே வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம். ஸோ அதுக்கடுத்து ஷா நவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா. ஷா நவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2வது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா B.C. தத்து எதனுடன் தொடர்புடையவர்னா ராயல் இந்திய கடற்படை கழகம் அதனுடன் தொடர்புடையவர். இந்த ராயல் இந்திய கடற்படை கழகம் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதில் வந்து பார்ப்போம் ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முக்கிய தலைவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுதந்திரம் வேண்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கப்பல் படையில் வந்து பணி செஞ்ச இந்திய மாலுமிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இந்த ராயல் இந்திய கடற்படை கழகத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே 2134. ஸோ நெக்ஸ்ட் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், த பிளே நீல் தர்பன் மிரர் ஆஃப் த இண்டிகோ வாஸ் ரிட்டன் பை டேஷ். நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஓகேங்களா. இந்த இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தினபந்து மித்ரா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம். ஓகேங்களா. எதற்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1859 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகோ கழகம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இண்டிகோ கழகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவசாயிகள் நிறைய பேர் வந்து என்ன ஆயிருப்பாங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய துயரங்களை சொல்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினபந்து மித்ரா எழுதிய நாடகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீல் தர்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லேயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 22வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினபந்து மித்ரா. நெக்ஸ்ட் 23வது
who was considered as the highest priest of communism by the British officials. பிரிட்டிஷ் அலுவலர்கள் யாரை கம்யூனிசத்தின் தலைமை குரு என்று அழைத்தனர்? யாரை அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு தான் அழைச்சாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் ரொம்ப அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிசத்து மேலே வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்தார். ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஷியலிசத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். சோஷியலிசம், சமத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 23வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி, ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் 24வது, வாட் வாஸ் த நேம் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஸ்டார்டட் பை ஜவஹர்லால் நேரு? ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் ஹெரால்டு அப்படின்றத என்ன பண்ணியிருப்பார்னா இவர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1938 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ 24வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் ஹெரால்டு. எந்த வருஷம்? 1938. ஸோ நெக்ஸ்ட், மகாத்மா காந்தி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஒர்க்ஸ் ஆஃப் டேஷ். மகாத்மா காந்தி யாருடைய இலக்கிய படைப்புகளால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருடைய படைப்புகளாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்க்கப்பட்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்தி. டால்ஸ்டாய் எழுதிய முக்கியமான புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜான் ரஸ்கின், தியோரோ, இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதிய புத்தகத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காந்தி ரொம்ப ரொம்ப ஈர்க்கப்பட்டார். அப்போது 25வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஆஃப் த எபோ, மேற்கண்ட அனைத்தும். ஓகேங்களா? மேற்கண்ட அனைத்து படைப்புகளாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈர்க்கப்பட்டார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 26வது, ஹூ ஸ்டார்டட் த சமாஜ் சமாதா சங்கா டு ப்ரொபகேட் த gospel of social equality among untouchables and caste Hindus. தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதி இந்துக்கள் மத்தியிலேயே சமூகம் சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ் சமாத சங்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் தொடங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பார். ஸோ எந்த வருஷம் தொடங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1927 வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த ஆல் இண்டியா காஸ்ட் ஃபெடரேஷன் 1942. ஸோ இந்த சமாஜ் சமாத சங்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1927 வந்து பண்ணியிருப்பார். இதே வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகத் சத்தியாகிரகம் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பண்ணியிருப்பார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸில் கேட்டது. ஓகேங்களா? ஸோ அன்ஹாப்பி இந்தியா அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாலா லஜ்பதி ராய். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ லேம்ப்ஸ் ஆஃப் ஓல்டு இந்தியா அதை வந்து எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரவிந்த கோஷ். இது 1, இது வந்து 2. அதுக்கடுத்து த ஆர்டிக் ஹோம் இன் த வேதாஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலகங்கார திலகர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3, 2, 1 அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போது 27வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. நெக்ஸ்ட் 28வது பாருங்க, குலக்கல்வி திட்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை. குலக்கல்வி முறை யார் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குலக்கல்வி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவங்க ராஜாஜி. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு பாதி நாள் போங்க, பாதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா என்ன வேலை பண்ணுறாங்களோ அந்த வேலையை போய் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செங்கல் சூழலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா வந்து காலையில் ஸ்கூலுக்கு வந்துட்டு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் சூழலில் ஒர்க் பண்ணணும். இல்லை தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மதியம் தொழிற்சாலைக்கு போகணும், இல்லை விவசாயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குலக்கல்வி திட்டம். ஓகேங்களா? குருகுல கல்வி வேற, குலக்கல்வி வேற. குருகுல கல்வி அப்படின்னா குரு கிட்ட போய் படிக்கிறது. குலக்கல்வி அப்படின்னா காலையில் ஸ்கூலுக்கு வந்துட்டு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய ஒர்க்கை போய் பார்க்குறது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர எதிர்ப்பு இருந்திருக்கும். யாருக்கிட்ட இருந்து இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்திருப்பார். ஓகேங்களா? இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டினுடைய சிஎம் போஸ்ட்லேருந்து என்ன ஆயிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி ராஜகோபாலாச்சாரி வந்து ரிசைன் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ இது கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி ராஜகோபாலாச்சாரி. ஓகேங்களா? ராஜாஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜகோபாலாச்சாரி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். நெக்ஸ்ட், பெரியார் த டைட்டில் வாஸ் கன்ஃபர்டு டு இவி ராமசாமி பை டேஷ். பெரியார் என்ற பட்டம் டேஷ் ஆல் ஈவே ராமசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஸோ யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீலாம்பிகை அம்மாள் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈவேர ராமசாமிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அம்பேத்கருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சமூக நீதிக்காக அதிகமாக போராடியவர் தான் யார் அப்படின்னா வந்து பெரியார். ஸோ அவருக்கு பட்டம் கொடுத்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் தான். ஓகேங்களா? ஸோ அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீலாம்பிகை அம்மாள் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 30வது, ஃபர்ஸ்ட் மே டே செலிப்ரேஷன் அட் மெட்ராஸ் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை டேஷ்.
முதல் முறையாக மே தின கொண்டாட்டம் மெட்ராஸில் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்காரவேலர். ஓகேங்களா. ஸோ இந்த சிங்காரவேலர் தான் வந்து மே டே செலிப்ரேஷன் கொண்டு வந்தார். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழிலாளர் தினம் மே 1 வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றதும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அப்போ 30வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் 31வது கலெக்டர் ஆஷ் வாஸ் ஷாட் டெட் பை வாஞ்சிநாதன் இந்த இயர் டேஷ். கலெக்டர் ஆஷ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஓகேங்களா. இந்த கலெக்டர் ஆஷ் வந்து எதனுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வி.ஓ. சிதம்பரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுப்பிரமணிய சிவா இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பார். ஏன் அரெஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுதேசி இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வி.ஓ.சி. அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பலை வாங்கி தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து கப்பலை விட்டுருப்பார். ஸோ அதற்காக ஒரு 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா யார் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து கலெக்டர் ஆஷ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கைது செஞ்சு ஜெயிலில் வந்து அடைச்சிருப்பார். ஓகேங்களா. அதனுக்கு பழி வாங்கிறதுக்காக வந்து வாஞ்சிநாதன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலெக்டர் ஆஷை வந்து சுட்டுக் கொள்கிறார். ஸோ எந்த நாளில் வந்து சுட்டுக் கொள்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 17, 1911 என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுட்டுக் கொண்டுறாரு. அப்போ 31வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட் 32வது. ஸோ 32வது பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜேர்னல் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் சுப்பிரமணிய பாரதி. ஸோ பாரதியார் எந்த இதழில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இல்லை அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நியூ டெல்லி, விஜயா, இந்தியா இது 3தோடு தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதியார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ இந்தியா அப்படின்ற புத்தகம் வந்து யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்னி பேஷண்ட் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாங்க. ஓகேங்களா. ஸோ அன்னி பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் அப்படின்ற 2 இதழ்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அன்னி பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டை சார்ந்தவங்க. ஸோ 1893 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னாட்சி கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத்தில் மெட்ராஸில் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி கழகத்தை ஏற்படுத்தினால ஜெயிலுக்கு போவாங்க 1916. உடனே 1917 வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சியினுடைய தலைவராக மாறுறார். ஓகேங்களா. எந்த வருஷம் 1917 ஐஎன்சியினுடைய தலைவராக யார் மாறுறாங்க? அன்னி பெசன்ட் மாறுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சியினுடைய முதல் பெண் பிரசிடெண்ட்டாக மாறுறாங்க. எந்த வருஷம்? 1917. அது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா வந்து கல்கத்தாவில் நடந்தது. அப்போ 32வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ நியூ இந்தியா பாரதியுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு வந்து கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 33வது. ஸோ 33வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுராஜ் பார்ட்டி, காதர் பார்ட்டி, சுதந்திர பார்ட்டி, காதர் பார்ட்டி, சுராஜ் பார்ட்டி, ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி. ஓகேங்களா. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் 1939 ஏற்படுத்தியிருப்பார். அதே மாதிரி சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி கிடையாது. ஓகேங்களா. மோதிலால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருப்பார். ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1923 மோதிலால் நேரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஆர் தாஸ் 2 பேரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி என்ன பண்ணியிருப்பார் ஏற்படுத்தியிருப்பார். கதர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோகன் சிங் பக்னா அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா. அப்போ சுதந்திர கட்சி 3 ஆன்சர் 3124 அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 33வது கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 34வது அசஷன் ரீசன். வி.ஓ. சிதம்பரம் எஸ்டாப்ளிஷ் த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. கரெக்டு. ஹி வாண்டட் டு அப்போஸ் த மோனோபோலி ஆஃப் த பிரிட்டிஷ் இன் நேவிகேஷன் த்ரூ கோஸ்ட். ஓகேங்களா. ஸோ வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். எந்த வருஷம்னா 1906. இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் ஒற்றுமையை அவர் எதிர்த்தார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2ம் சரி. இது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விளக்குது. அப்போ 34வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட் 35வது. ஹவு டிட் வி.ஓ. சிதம்பரம் அட்ராக்டட் த அட்டென்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ். ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வ.உ. சிதம்பரம் பெயரில் செலுத்த காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கினார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான காரணம். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1906. சுதேசி கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1905 வங்காளம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் நடந்திருக்கும். சுதேசி இயக்கத்தினுடைய விளைவாக தமிழ்நாட்டில் நடந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வ.உ. சிதம்பரம் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. ஓகேங்களா. இப்போ 35வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி. நெக்ஸ்ட் 36வது. டேஷ் வாஸ் த அங்கிள் ஆஃப் பகத்சிங் ஹூ ஃபவுண்டட் த ரெவல்யூஷனரி பாரத் மாதா சொசைட்டி. டேஷ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சிங். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது கொஸ்டின்லேயும் 3வது கொஸ்டின்லேயும் பார்த்துருப்போம். ஓகேங்களா. பப்ளிஷ் பண்ணது இவர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பார். அப்போ 36வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. நெக்ஸ்ட் 37வது.
ஃபவுண்டர் ஆஃப் சுராஜ் பார்ட்டி. ஓகேங்களா, சுயராஜ்ய கட்சியை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர், சித்ரஞ்சன் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு. எந்த வருஷம் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 1923 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. எப்போ பண்ணியிருக்காங்க? 1923. ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சௌரி சௌரா சம்பவத்தால் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாபஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸில் 2ஆக பிரிகிறாங்க. ஓகேங்களா, ப்ரோ சேஞ்சஸ் அப்புறமா நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க. ஸோ மாற்றத்தை விரும்பியவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள். அதில் மாற்றத்தை விரும்பியவர்கள் பிரிவில் இருந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சித்ரஞ்சன் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுயராஜ்ய கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து அதுக்கப்புறம் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சிருந்தாலும் இவங்களால் எந்த பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சித்ரஞ்சன் தாஸ் வந்து 1925 இறந்துருவார். இந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா பின் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடன் இணைஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ 37வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் 38வது, which of the following statements about பகத்சிங் ஆர் ட்ரூ? கீழ்கண்ட கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக. ஓகேங்களா, ஸோ 1930 பகத்சிங் சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்கினார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பகத்சிங் பண்ணல, கல்பனா தத் மற்றும் அதுக்கப்புறம் வந்து சூர்யா சென் 2 பேர் பண்ணியிருப்பாங்க. 1929 பகத்சிங் PK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பிரிவு மீது குண்டு வீசினார். இது வந்து கரெக்ட். 1925ஆம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார். இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேங்களா, ஸோ பகத்சிங் நிறுவியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் HSRA அப்படின்னு சொல்லுவாங்க, இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பார். ஸோ எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1928 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா, அப்போது இதில் வந்து எது சரியானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது மட்டும் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1வது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி, 2வது மட்டும்தான் சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பு. அப்போ 38வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ. நெக்ஸ்ட் 39வது, இந்தியா வில் பி a land of many faiths equally honored and respected but one of national outlook. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஸோ யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பார். ஓகே, அப்போ 39வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் 40வது. ஸோ 40வது பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியான கூற்றுகளை கண்டறிக. பாரதி இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிதவாத கிடையாது, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தீவிரவாதத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, தீவிரவாதம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குண்டு போடுறதா குத்துறதோ கொள்றதோ கிடையாது. ஓகேங்களா, சுதந்திரம் வேணுன்றதுக்காக தீவிரமாக போராடினதெல்லாம் அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இது வந்து தப்பு. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார். இது வந்து கரெக்டு. சக்கரவர்த்தினி, சுதேஷ் மித்ரம் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார். இது கரெக்டு. தி ஹிந்து பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியர். இது கரெக்டு. அப்போ இங்கே வந்து எது கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. எது மட்டும் கரெக்ட் அப்படின்னா 2, 3 and 4 மட்டும் தான் கரெக்ட். அப்போ 40வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. நெக்ஸ்ட் 41வது, இன் டேஷ் அம்பேத்கர் ஸ்டார்டட் an organization in Bombay called Bashishkrit Itakarani Sabha for the moral and material progress of the untouchables. டேஷ் அண்ட் அம்பேத்கர் தீண்டத்தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்காக பம்பாயில் பகிஷ்கிருத் ஹிதகாரணி சபா என்ற அமைப்பை தொடங்கினார். எந்த வருஷம் தொடங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1924 தொடங்கியிருப்பார். அப்போ 41வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. நெக்ஸ்ட் 42வது, the song with the verse as when will our thirst for freedom end was mentioned in the judgment of. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற திருப்பி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்கொடைவலுக்கு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாஞ்சிநாதன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த தீர்ப்பு வழங்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படின்ற ஒரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ 42வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. ஆஷ் படுகொலை எப்போ நடந்தது அப்படின்னா 1911 நடந்தது. ஓகேங்களா, திருநெல்வேலியில் மணி ஆட்சி அப்படின்ற ஒரு ரயில் நிலையத்தில் நடந்தது. ஸோ இந்த ஆஷ் அப்படின்ற ஒரு கொடைக்கானல் நோக்கி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலை வந்து வாஞ்சிநாதன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் 43வது கூற்று, 1929 பிற்பகுதியில் உருவான உலகளாவிய மந்தநிலை இந்தியாவையும் பாதித்தது. அது வந்து கரெக்ட். ஓகேங்களா, உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார மந்தம் எந்த வருஷம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1929 த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டினுடைய பொருளாதாரமும் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைந்தது. ஓகேங்களா, எஸ்பெஷலி அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லண்டன், இவங்க 2 பேருது. ஸோ அதனுடைய விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் ஆச்சு. குறிப்பாக விவசாய பொருட்களின் விலைகளில் மிக கடுமையான வீழ்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சார்ந்த காலனித்துவ பொருளாதாரத்தில் பெரும் நெருக்கடியை கொண்டு வந்தது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே. ரெண்டுமே வந்து என்னது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து 44வது, நேம் த கிரேட் இந்தியன் லீடர் ஹூ இஸ் நோன் ஆஸ் பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா ஃபார் எ சர்வீஸ் டு இந்தியா.
இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்ட சிறந்த இந்திய தலைவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹோம் மினிஸ்டராக இருந்தவர் இவர் தான். ஓகேங்களா, ஆக்சுவலாக இவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும். இவர் தான் பிரைம் மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து சஜஸ்ட் பண்ணார். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம் பொலிட்டிக்கல் ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு என்ன ஆயிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரைம் மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா மாறுவார். ஓகே, ஸோ இந்தியாவை இணைத்ததற்காக இவருக்கு இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுறார். இப்போ 44வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. நெக்ஸ்ட் 45வது புட்டகேஸ்வர் தட் அண்ட் டேஷ் த்ரூ பாம் இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆன் 8th April 1929. படுகேஸ்வர் தத் மற்றும் மத்திய சட்ட சபை மேல் 8 April 1929 அன்று குண்டு எறிந்தார்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகத்சிங். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாகூர் ஜெயிலில் 1930 போடுறாங்க. அதுக்கடுத்து 1931 இவங்க 2 பேரையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேரில் ஸோ இவரை பகத்சிங்கை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தூக்கில் போடுறாங்க. ஓகேங்களா, அப்போ 45வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி பகத்சிங். ஸோ நெக்ஸ்ட் 46வது Who announced in the House of Commons to hand over power to the people of India? இந்திய மக்களுக்கு அதிகாரம் ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதமர் அட்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஓகேங்களா, பிரதமர் அட்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொழிலாளர் கட்சி. ஓகேங்களா, இந்த தொழிலாளர் கட்சியை சார்ந்து பிரிட்டிஷுடைய பிரதமராக ஆனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் அட்லி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1946 நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பார். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த விக்டோரியா மகாராணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1857 ரிவோல்ட்டுடன் தொடர்புடையவர்கள். 1857ஆம் ஆண்டு புரட்சியுடன் தொடர்புடையவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிழக்கிந்திய கம்பெனி தான் நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வணிகமும் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி நிர்வாகமும் பண்ணியிருப்பாங்க. 1857 போருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வணிகம் மட்டும்தான் பண்ணணும், நீங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்டோரியா மகாராணி. ஓகேங்களா, இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவரை இந்தியா பீப்புள் கிட்ட கொடுக்கணும்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளெமெண்ட் அட்லி. அதன்படி மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் கொடுத்துருப்பார். அப்போ 46வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. Next 47வது In Saunders murder case, Dash were executed in the Lahore jail on 23rd March 1931. ஓகேங்களா, ஸோ யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் பண்ணியிருப்பாங்க. பகத்சிங், ராஜ்குரு அண்ட் சுக்தேவ். ஓகேங்களா, அதே மாதிரி பகத்சிங், ராஜ்குரு. ஸோ இவங்க 2 ஆப்ஷன்லேயே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ். இங்கே சுக்தேவ் மட்டும் இல்லாமல் பகத்சிங் அண்ட் ராஜ்குருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2த்துலையும் தொடர்புடையவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 and 4 only. ஓகேங்களா, அப்போ 47வது கேன்சர் வந்து டெல்லி. நெக்ஸ்ட் 48வது பிக் அவுட் த ராங் பேர், தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வ.உ. சிதம்பரம் எப்போ பிறந்திருக்காருன்னா செப்டம்பர் 5, 1872. சுப்பிரமணிய பாரதியார் எப்போ பிறந்திருக்காருன்னா December 11 கரெக்டு தான். எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1882 பிறந்திருப்பார். அதுக்கடுத்து சி ராஜாஜி December 10, 1878 பிறந்திருப்பார், இது கரெக்டு. காமராஜ் ஜூலை 15, 1903 பிறந்திருப்பார், இது கரெக்டு. அப்போ எது தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ 48வது கேன்சர் வந்து பாம்பே. நெக்ஸ்ட் 49வது அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகேங்களா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்டராக வந்து நம்ம எழுதணும். இந்துஸ்தான் சோஷியலிச குடியரசு அமைப்பில் பகத்சிங் சேர்ந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா 1928 வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவஜவான் பாரத் சபா வந்து பார்த்தீங்கன்னா 1924 ஏற்படுத்தியிருப்பாங்க. இதுவும் ஒரு புரட்சிகர குழப்பம் குழு. ஓகே, அதுக்கடுத்து பகத்சிங் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். அது எப்போனா 1931. பகத்சிங்கும் பி.கே. தத்தும் மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு வீசினார்கள். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது 1, 2, 4, 3 1, 2, 4, 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போ 49வது கேன்சர் வந்து பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் 50வது During the Lok Sabha constituency election in 1952, Kamarajar got elected from Dash. 1952 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி எது அப்படின்னு வந்து குறிச்சிட்டு இருக்காங்க. எந்த தொகுதியில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்திரா காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக உருவாக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிச்சவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காமராஜர் அவர்கள் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து 51வது சாதி ஒழிப்பு பற்றி அம்பேத்கர் எழுதியுள்ளார். ஓகே, இந்து சமய நூல்களில் இருந்த சாதி முறையை விமர்சனம் செய்தார். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்ட் தான். அதே மாதிரி இந்த சாதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் வந்து மொழிபெயர்த்திருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1936 வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருப்பார். இது கூற்றும் சரி, அதே மாதிரி காரணமும் சரி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ.
ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பிளான் ப்ரோக்ராம் வாஸ் எய்ம்டு டு டேஷ். ஈரோடு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஈரோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈவேர பெரியார் வந்து பிறந்திருப்பார். ஸோ இவருடைய முக்கிய இதாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுயமரியாதை இயக்கம். ஓகேங்களா. ஸோ அதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு திட்டம். இது சுயமரியாதை இயக்கம் மற்றும் சோசியலிச தொழிலாளர் இயக்கத்திற்கான பொதுவான தளத்தை உருவாக்குதல் தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அப்போ 52வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே எஸ்டாப்ளிஷிங் எ காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அண்ட் சோஷியலிஸ்ட் லேபர் மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் 53வது which among the following is not the achievement of C.N. அண்ணாதுரை. பின்வருவனற்றில் C.N. அண்ணாதுரை அவர்களின் சாதனை அல்லாதவர்கள் எவை அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடத்தினார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக அரிசி கொடுத்தாரு. அதே மாதிரி பேருந்து வழித்தடங்களை தேசியமயக்கல் இவர் தான் பண்ணார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து C.N. அண்ணாதுரை கொண்டு வரல. ஓகேங்களா. ஸோ இருமொழி கொள்கை அப்படின்றத என்ன பண்ணல, அவர் வந்து கொண்டு வரல. அப்போ 53வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ. Next 54வது who said the following words melt the iron and make steel forgive forged machines. இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்குக எப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுப்பிரமணிய பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ எப்போ சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுதேசி இயக்கத்தின் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஓகேங்களா. சுதேசி இயக்கத்தில் ஸோ இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி.ஓ. சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பங்கு வச்சுருவார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் சில முழக்கங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருப்பார். ஓகே. அப்போ 54வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் 55 who said the following words வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவுடைய முதல் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். இவருடைய பிறந்தநாள் தான் நம்ம நேஷனல் எஜுகேஷன் டே நவம்பர் 11 என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறோம். ஸோ நெக்ஸ்ட் 56வது டாக்டர் B.R. அம்பேத்கர் வாஸ் அவார்டட் வித் த பாரத் ரத்னா இந்த இயர் டேஷ். ஸோ அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1990 தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் இவர் இறந்தது எப்போ இறந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1956 என்ன ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இறந்துட்டார். ஓகேங்களா. இறந்த பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷம் 1990 தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 57வது இன் வாட் செஷன் டிட் காங்கிரஸ் டிக்ளேர் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் as their goal. எந்த காங்கிரஸ் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூர்ண சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எந்த ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாகூர் மாநாடு 1929 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பூர்ண சுயராஜ்யம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1930 ராவி நதிக்கரையில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூவர்ண கொடியை ஏற்றி நாம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து நமக்கு கொடுக்கவே கிடையாது. ஸோ இதற்கான காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குடியரசு தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கு முக்கிய காரணம் இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் எடுத்த முழு சுதந்திரத்துக்கான ரெசல்யூஷன் தீர்மானம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கினார். அப்போ 57வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட் 58வது ஃபாதர் ஆஃப் தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வாஸ் டேஷ். தமிழக தீவிரவாதிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வி.வி.எஸ். ஐயர் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் தீவிரவாதிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலகங்காதர திலகர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீவிரமாக இது பண்ணார். ஓகேங்களா. தீவிரவாதிகள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான். லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாலகங்காதர திலகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்ப குலைச்சல் கொடுத்துப்பார். ஓகேங்களா. அப்போ நார்த் இந்தியாவில் தீவிரவாதிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். இங்கே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீவிரவாதிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வி.வி.எஸ். ஐயர். நெக்ஸ்ட் 59வது பாரதியார் described that dash were two great sons of the பாரத் மாதா. பாரதியார் டேஷை பாரத் மாதாவின் இரு பெரும் புதல்வர்கள் என்று விவரித்தார்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுப்பிரமணிய சிவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுதேசி இயக்கம். ஓகேங்களா. 1906 ஆயிருக்கும். ஸோ அந்த 1906 வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தில் தமிழ்நாட்டில் முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க. அதனால் இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரதியார் தன்னுடைய இதழான பாரத மாதாவில் ஸோ இந்தியாவின் இரு பெரும் புதல்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்போ 59வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வி.ஓ. சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 60வது the first individual சத்தியாகிரகா who got arrested from Tamil Nadu is dash.
தமிழ்நாட்டிலிருந்து கைது செய்யப்பட்ட முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜாஜி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ தனிநபர் சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1940 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சாரியா வினோபா பாவே தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அது இந்தியா லெவலில் பண்ணியிருப்பார். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜாஜி பண்ணியிருப்பார். அப்போ 60வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ராஜாஜி. ஸோ நெக்ஸ்ட் 61வது Congress Working Committee met a dash and passed a resolution to demand independence of India. இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி டேஷ் அந்த தீர்ப்பில் நிறைவேற்றியது. ஓகேங்களா. ஸோ எந்த கமிட்டி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி எங்கே மீட் பண்ணாங்க அப்படின்னா வந்து வார்தால மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1942 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சுதந்திரம் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க. இதற்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற இயக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும். அப்போ 61வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே வார்தா. நெக்ஸ்ட் 62வது SS Galileo, the ship of the Swadeshi Steam Navigation Company was sold to dash. சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் SS காலியா என்ற கப்பல் யாருக்கு விற்கப்பட்டது அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஸோ SS காலியா SS லாவோ இந்த ரெண்டு கப்பலையும் வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வஉசி. ஓகேங்களா. வஉசி தான் வாங்கி என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து விட்டுருப்பார். எதற்காக விட்டுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை அடக்கணுன்றதுக்காக விட்டுருப்பார். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவர் வந்து அந்த ரெண்டு கப்பலையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஷேர் வாங்கி தான் காசு வாங்கி தான் அந்த ரெண்டு கப்பலையும் ரன் பண்ணுவார். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து அந்த கப்பலை அவரால் ரன் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த கப்பல் கரையிலே இருக்கும். ஸோ அந்த கப்பலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர்களே வாங்குறாங்க. யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் ஆங்கிலேயர்களுக்கே விற்றுட்டு அந்த காசை வந்து வாங்கிப்பாங்க. அப்போ 62வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆங்கிலேய நிறுவனம். கொஸ்டின் பாருங்க. 1911 வருடம் ஜூன் மாதம் 11ஆம் நாள் மாவட்ட ஆட்சியர் ராஜ் தனது துரதிருஷ்டமான திருநெல்வேலியிலிருந்து டேஷ் பயணத்தை மேற்கொண்டார். எங்கே போயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலியிலிருந்து கொடைக்கானலுக்கு போயிருப்பார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலியிலிருந்து போகும்போது மணியாட்சி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஷை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுட்டு கொண்டிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே தன்னை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுட்டு கொன்று இறந்திருப்பார். ஓகேங்களா. எங்கே போகிறாரு? திருநெல்வேலியிலிருந்து கொடைக்கானலுக்கு போகிறாரு. ஓகேங்களா. அப்போ 63வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட் 64வது பின்வரும் நிகழ்ச்சிகள் எவை சரியாக பொருந்தி உள்ளன அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார் இது பண்ணது. கேசரி மற்றும் மராத்தா பாலகங்காதர திலகர் இதுவும் வந்து கரெக்டு. இந்திய கருத்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்தி பண்ணியிருப்பாரு. இந்து பிரகாஷ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபால் ஹரி தேஷ்முக் அப்படின்றவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ சரியாக பொருந்திருக்கிறது 1, 2 மட்டும் தான் பொருந்திருக்கு. அப்போ 64வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ. நெக்ஸ்ட் 65வது Which of the following act was described by Jawaharlal Nehru as the charter of slavery? ஓகேங்களா. ஸோ எது அடிமைகளின் பட்டயம் என்று ஜவஹர்லால் நேரு விவரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஓகேங்களா. இந்த 1935 சட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மத்திய அரசில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுயாட்சி இருக்கும். பட் ஆனால் வந்து மேக்ஸிமம் பவர்ஸ் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் கிட்ட இருக்கும். அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது அடிமைகளின் பட்டயம் அப்படின்ட்டு யார் சொல்கிறார் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு. ஓகே. எந்த அரசு சட்டம்? இந்திய அரசாங்க சட்டம் 1935 சொல்கிறாரு. அப்போ 65வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் 66வது திராவிட நாடு ஃபார் திராவிடன்ஸ் ஃபேமஸ் ஸ்லோகன் வாஸ் ப்ரொமோட்டட் பை பெரியார் அட் டேஷ். திராவிட நாடு திராவிடர்களுக்கு என்ற பிரபலமான முழக்கத்தை பெரியார் எங்கே எப்போது முழங்கினார் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஸோ எப்போ முழங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெட்ராஸ் 1937 தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முழங்கியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த 1937 தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருக்கும். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேலம் மாநாட்டில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திராவிட கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுத்தியிருப்பார். ஓகேங்களா. திராவிட கழகம். அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி தனியாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருப்பார். அப்போ 66வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் 1937. நெக்ஸ்ட் 67வது who was elected as a president of Council of Action which was constituted by Tamil Nadu Congress Committee to execute the civil disobedience in 1930. 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்தியமூர்த்தியும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. யார் இந்த சத்தியமூர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காமராஜினுடைய அரசியல் குருவாக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. ஓகேங்களா. ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து சட்டமறுப்பு இயக்கத்துக்கு தலைவராக தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ 67வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே. நெக்ஸ்ட் 68
அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர், காலவரிசைப்படுத்துக. ஓகேங்களா? ஸோ நேரு அறிக்கை எப்போ வந்திருக்குன்னா 1928 வந்திருக்கும். சைமன் குழு 1927 வந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் 1932 வந்திருக்கும். கிரிப்ஸ் தூது குழு வந்து பார்த்தீங்கன்னா 1942 வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ சைமன் குழு ஃபர்ஸ்ட், அப்படின்னா 3வது 1, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2, 4. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட். ஓகேங்களா? அப்போ 68வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ நெக்ஸ்ட்டு 68. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் 12க்கான ஐஎன்எம் டிஸ்கஷன்ஸ். ஸோ இந்த 68 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து சொன்னேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மெத்தடில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த காணொலியை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பயனுள்ளபடி வந்து பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.